ஏன் காரியங்கள் தவறுது? இல்ல நம்ம செஞ்சதே தவறாகி போயிடுது. அப்ப நம்ம அங்க ஒரு முக்கியமா நம்ம யோசிக்கணும். ஏன் தவறுது? ஏன்னா, எத எப்போ செய்யணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சந்திரன பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். எப்ப பார்க்கணும்? இரவுல பார்த்தா தான் அது தெளிவா இருக்கும். சூரியன பார்க்கணும்னா பகல்ல பார்க்கணும். இல்ல ஒரு சின்ன விஷயம் இந்த பூமியில தான் நடக்குதுன்னா குனிஞ்சு பார்க்கணும். இல்ல ஆகாயத்துல நடக்குதுன்னா நம்ம ஆகாயத்த நோக்கி பார்க்கணும். நம்ம பார்வை கோணமே முதல்ல தப்பாயிடுது. எதை எப்ப பார்க்கணும்னு தெரியறதில்ல. எதை எப்ப செய்யணும்னு தெரியறதில்ல. எது எப்ப நடக்கும்னு நமக்கு தெரியல. தெரியும். ஆனா அந்த சமயத்துல நம்ம அத மறந்துடுறோம். ஸோ நம்ம எத எப்பப்ப அது வரும், எப்போ அதனுடைய சக்தி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சு, ஒரு காரியம் செய்ய போறோமா, இந்த காரியத்துக்கு எது உகந்தத நேரம், இல்ல அந்த மக்கள் அந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த கேட்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா? இல்ல செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்களா? அவங்களுடைய மனநிலை என்ன? அந்த சமயத்துல நம்மள சுத்தி உள்ள சூழ்நிலை என்ன? நம்ம கையில இருக்கிறது என்ன? இதெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு வேலைய செஞ்சோம்னா, அது நிச்சயமா கரெக்ட்டா நடக்கும். நம்ம ஒரு வேலைய செய்யறப்போ பதட்டப்பட்டுக்கிட்டு, இது சரியா நடக்குமா? நடக்காதா? இது நடந்தா எப்படி ஆகும்? அப்படின்னு நினைக்கிறப்போ, அந்த காரியம் மட்டும் தவறுதல்ல. நமக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு எதிர்பார்ப்பு, அ இல்ல இது நடக்குமா? நடக்காதாங்கிற சந்தேகம். பலவிதமான இது நம்மள பிபி ஏத்திக்கிடுது. ஸோ நம்ம ஒரு காரியம் செய்ய போறோமா? அது நம்ம கையில இருக்கு. இது முடியும், முடியாதுங்கிறது முடிவு செய்றதே ஆக்சுவலா நம்ம தான். அதோட அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யணும். அப்போ நம்ம காரியத்தை எப்படி முடிவு பண்றது, எப்படி செய்றதுன்னு தெரியாம செஞ்சு, நமக்கு நாமே பிபி ஏத்திக்கிட்டு, மத்தவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தி, மத்தவங்க மேலேயும் உள்ள நம்பிக்கை இவங்க நமக்கு இப்படி ஹெல்ப் பண்ணல, இவங்க நமக்கு அப்படி செய்யல அப்படின்னு நம்ம மத்தவங்க மேல பழி போடுறத காட்டிலும், ஒரு நம்மள நம்ம ஆராய்ச்சி பண்ணி, நம்ம சரியா இருக்கிறோமா? அப்படின்னு ஒரு நிதானத்தோட ஒரு வேலைய செஞ்சோம்னா, மேக்ஸிமம் அது சிதறாது. ஏன்னா வாய்ப்பு இல்ல. அ அதாவது ஒரு காரியம் நம்ம சில விஷயங்கள பிரபஞ்சத்து மேல பழி போடுறோம். அ சரி இது நடக்குது, நடக்காதுன்னு. ஆனா நம்ம கரெக்ட்டா யோசிச்சா நடக்கத்தான் செய்யும். ஆனா நம்ம நடக்காதத யோசிச்சோம்னா அது நடக்காது. இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ இந்த தவறோ, ரைட்டோ நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் அத அந்த நிதானத்தோட எத எப்ப செஞ்சா சரியா வரும்ன்னு சொல்லிட்டு, ஒரு அமைதியான மனநிலையில, பதட்டம் இல்லாம, நம்ம செய்த தவறுகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி, எங்க தப்பு விட்டோம்ன்னு சொல்லிட்டு, மீண்டும் ஒரு வேலைய செய்ய போறப்போ, அந்த வேலையில நம்ம ஜெயிக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள். ஏன்னா, ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழி அப்படின்னு சொன்னா, "தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும்." அதாவது சில சமயத்துல நமக்கு எதுவுமே உதவி பண்ணாட்டாலும், நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியமாவது கண்டிப்பா அதுல கிடைக்க தான் செய்யும். ஸோ எதையுமே நம்ம செய்யறப்போ, நம்பிக்கையோட, அதாவது தன்னம்பிக்கையோட, மத்த சூழ்நிலையை உணர்ந்து செஞ்சோம்னா, தவறுறதுக்கு வாய்ப்பில்ல. நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.